ஓஷோ உலகம். அதாவது ஆசிரியர்கள், குருநாதர்கள், குருக்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆக்சுவலாக சீடர்களுக்கு, தன்னை பின்பற்றுபவர்களுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது உங்களை வந்து சுய உணர்வுக்கு கொண்டு வருதல், மன எழுச்சியை உண்டாக்குதல். அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு தெளிவு இல்லாமல் அப்படியே உங்கள் மனசை வந்து தூங்க போட்டுட்டு அப்படியே ஒரு சுய அறிவற்ற நிலையில் உங்கள் மனதை வைத்திருப்பீர்கள். அங்கே வந்து புரியும் சக்தி எதுவுமே இல்லாமல் போயிருக்கும். அதாவது எப்படியே ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்றோம்ல, அப்படி ஒரு ஸ்டேட்டில் வச்சுருப்பாங்க. உங்களை வந்து கான்சியஸ் புரிதல், அதை அந்த மனதை எழுச்சி மிக்கதாக ஆக்குதல், உங்கள் மனதை தட்டி எழுப்புதல், இந்த காரியத்தை தான் ஆசிரியர், குருநாதர்கள் உங்களுக்கு செய்வார்கள். அவங்களுடைய கடமை என்பது அதுதான். அவங்களே வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்கள வந்து இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும், வாழ்க்கையில் வெற்றி வரணும், மிகப்பெரிய சாதனைகளை படைக்கணும், மிகப்பெரிய மனிதர்களாகணும், உங்களுடைய திறமையை பயன்படுத்தி எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு பல காரியங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த தன்னம்பிக்கையை ஊட்டுவது அப்படின்றல, தன்னம்பிக்கையை ஊட்டுவது வந்து அவங்களுடைய வேலை இல்லை. தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் தான் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை நீங்கள் கொண்டு வரணும். அவங்க வந்து உங்களுடைய மனசை தட்டி எழுப்புவது, தூங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனதை தட்டி எழுப்புவது. அதுதான். நீங்கள் வந்து உறக்க நிலையில் இருந்துகிட்டு இருக்கீங்க, தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, வெளிப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க. அதாவது உங்கள் மனசு வந்து இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அப்படியே எந்திரிச்சு நடக்கணும், ஓடணும், அப்படியே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இயங்கணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. உங்களால் முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், வேகமாக செயல்பட முடியும், குதிக்க முடியும், தாவ முடியும், எல்லாமே முடியும். ஆனால் அந்த காரியத்தை எதுவுமே செய்யாமல் நீங்கள் சோம்பேறியாக ஒரு வீட்டினுடைய ஒரு மூலையில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, பகல் நேரத்திலேயே கூட. அது தப்பு தானே? அப்படி தூங்கலாமா? பகல் நேரத்தை வேஸ்ட் பண்ணலாமா? ஒவ்வொரு நிமிஷமே எவ்வளவு விலை மதிப்பு உள்ளது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்படியே எந்திரிச்சு நடை போட்டால் மட்டும்தானே உங்களுடைய காரியங்கள்லாம் செய்ய முடியும். நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ காரியங்களை அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படிப்பட்ட மற்றவங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு மிக மிக சிறந்த காரியங்களை எல்லாம் நம்ம செய்யணும். அப்படியே ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டில் போய் உட்கார்றது மாதிரியான வியக்கத்தக்க சாதனைகள்லாம் செய்யணும். நம்முடைய திறமையை வச்சு எல்லாருக்கும் பேசுகிற அளவுக்கு நடைமுறையில் சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களா? மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தால் போதுமா? நினச்சிக்கிட்டே இருந்தால் அது செயல் வடிவத்துக்கு வந்துடுமா? செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது எப்படி? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும். திறமை இல்லாதவர்கள்ன்றது உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சி அந்த டேலண்ட்டை வச்சுக்கிட்டு பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது. பயன்படுத்தி தான் இந்த அப்படி நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை, இந்த பிறவியை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை இம்மிடியேட்டாக, இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை இன்னொருத்தட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, இன்னொருத்தட்டு இருக்க திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தட்டையும் ஒரு திறமை இருக்குது. அப்போ நீங்கள் படைக்கப்பட்டதின் நோக்கம் அப்படின்றது என்ன? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு நீங்கள் வியக்கத்தக்க பல பெரிய காரியங்களை செய்வீர்கள் அப்படின்றதானே. அது கடவுளுடைய விருப்பமாக இருக்கலாம், கடவுளுடைய கட்டளையாக இருக்கலாம், இயற்கையினுடைய கட்டளையாக இருக்கலாம், இயற்கையினுடைய ஆணையாக இருக்கலாம், இயற்கையினுடைய விருப்பமாக இருக்கலாம், பேராற்றலுடைய விருப்பமாக இருக்கலாம், பேராற்றலுடைய ஆசையாக இருக்கலாம். அது கடவுள், இயற்கை, பேராற்றல், எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, பேரில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் படைக்கப்பட்டதின் நோக்கம், இந்த உலகத்திற்கு நீங்கள் பிறவி எடுத்ததின் பயன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிறைவேற்றணுமா இல்லையா? அதை பயன்படுத்தாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கலாமா? வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் வந்து ஒரு கதை எழுதுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னா கதை எழுதணும். நீங்கள் நிறைய கட்டுரைகள் எழுதுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்குன்னா கட்டுரைகள் எழுதணும். நீங்கள் ஒரு திரைப்பட நடிகராக வர அளவுக்கு ஆற்றல் இருக்குன்னா திரைப்பட நடிகராக நீங்கள் வரணும். நீங்கள் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனராக வர அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குன்னா மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனராக நீங்கள் வரணும். நீங்கள் வந்து மிகப்பெரிய தொழில் அதிபராக வர அளவுக்கு உங்களுடைய குரோமோசோம்ஸு, டிஎன்ஏ, ஆர்என்ஏல எல்லாம் அதுக்கான டேலண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகணும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு இசை கலைஞன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இசை கலைஞராக நீங்கள் வரணும்ல. நீங்கள் பெரிய நடன கலைஞராக வரணும்னா நடன கலைஞராக வரணும். ஓவியம் வரையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னா மிகப்பெரிய ஓவிய கலைஞராக நீங்கள் வரணும். நீங்கள் உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு வீரராக வரணும் அப்படின்னா விளையாட்டு வீரராக நீங்கள் வரணும்ல. இதேமாரி நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் மிகப்பெரிய டேலண்டட் மேனாகவும், விற்பனராகவும், திறமைசாலியாகவும், சாதனையாளராகவும் நீங்கள் வர வேண்டும் என்றால் அதற்கான டேலண்ட்டு உங்கள் குரோமோசோம்ஸு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதில் வந்து அதன் பாதையில் உங்களுடைய ஆற்றல் என்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய பாதையில் நடைபோட்டு சாதனைகளை படைக்க வேண்டும். அது வந்து தெரியாமல், புரியாமல், உணராமல் அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் ஒரு தெளிவற்ற மனநிலையுடன் தூங்கி கொண்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை தட்டி எழுப்பி உங்களுடைய மனதில் எழுச்சியை உண்டாக்கி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மனதை தட்டி எழுப்பி உங்களை சுய உணர்வுக்கு கொண்டு வருதல். இந்த காரியத்தை தான் ஆசிரியர்களும் குருநாதர்களும் உங்களுடைய குருக்களும் செய்வார்கள்.
அதுதான் குருநாதருடைய வேலை. நீங்கள் வந்து இப்போ நடக்கணும் அப்படின்னா நடக்கிறது நீங்கள் தான் நடக்கணும். உங்களை நடக்கிறதுக்கான அந்த எண்ணத்தை உங்கள் மனசில் உண்டாக்கலாம். அதுக்கு பிறகு நடக்கிறது நீங்கள் தான் நடந்து போகணும். அப்படி அப்போ உங்களுக்கு எழுச்சியை உண்டாக்கியாச்சு, உங்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் காலை வச்சே நடந்து போகலாமே. எதுக்கு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு ஊனி நடந்து போகணுமா? ஏன்னா உங்களுக்கு 2 காலும் இருக்குல்ல. உங்களுக்கு 2 கால் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைப்பது தான் குருநாதருடைய வேலை, ஆசிரியருடைய வேலை. கால் இருக்கையா உனக்கு, எதுக்கு வாக்கிங் ஸ்டிக்கு வச்சு எதுக்கு நடக்கிற? 2 காலை வச்சுருக்க, இந்த கால் எதுக்கு? நடக்கிறதுக்கு தானே கால் அப்படின்றது ஒன்று. அப்போ உங்களுக்கு கால்கள் இருக்கின்றன நடப்பதற்கு அப்படின்றத கூட புரிய வைக்க வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது, ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது, அதை தெரிய வைக்க வேண்டியது இருக்குது. இது ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு கண் இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். அந்த கண்ணை திறந்து வச்சு பார்க்காம கண்ணை மூடி வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு, ஏங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எந்த பக்கம் போகணும், இடது பக்கமா வலது பக்கமா, எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து கண் பார்வை இல்லாத பார்வையற்ற மனிதன் மாதிரி போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தான் கண் இருக்குல்ல, ரெண்டுமே கண்ணில் ஒன்றும் கோளாறு ஒன்றும் இல்லையே, 2 கண்ணுமே நல்லா முழிச்சு பார்க்குற அளவுக்கு இருக்குது. நீங்கள் கண்ணை நீங்கள் மூடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா திறங்க அப்படின்னு. கண்களை திறக்க வைப்பது அப்படின்றதுல அதுதான் குருநாதர் ஆசிரியருடைய வேலை. அதை தான் அவங்க செய்ய முடியும். உங்களை வந்து கால் இருக்குன்றதை புரிய வைக்க முடியும், கண் இருக்குன்றதை புரிய வைக்க முடியும், காது இருக்குன்றதை உங்களுக்கு புரிய வைக்க முடியும், இதயம் இருக்குது, மனசு இருக்குது அப்படின்றத தெரிய வைக்க முடியும், ஆற்றல் இருக்குன்றதை உங்களை வந்து புரிய வைக்க முடியும். இதுதான் குருநாதர்களும் ஆசிரியர்களும் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு பிறகு செயல்படுவது நீங்கள் தான். உங்கள் மனசில் தன்னம்பிக்கை உண்டாக்கிறதும், என்னால் முடியும்னு காமிக்கிறதும், ஐ கேன், வி கேன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஐ கேன் என்னால் முடியும், நான் சாதிப்பேன், ஐ வில் டூ, டெஃபினட்டாக பண்ணுவேன், ஐ வில் அச்சீவ் அப்படின்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது, தீர்மானிக்கிறது, நடக்கிறது, செயல்படுறது, ஒர்க் பண்ணுறது, சாதனைகள் படைப்பது, முத்திரை பதிப்பது, அப்படியே நினச்சி பார்க்க முடியாத உயரத்திற்கு செல்வது, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மட்டும் அந்த சூழலை உண்டாக்குவது, அதுதான் ஞானிகள், ஆசிரியர்கள், குருநாதர்களுடைய வேலை. அதனால் அதுக்கு பிறகு செயல்படுவது, நடப்பது, ஓடுவது, குதிப்பது, பணியாற்றுவது, சாதனைகள் படைப்பது, அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் குருநாதர்களும் ஞானிகளும் ஆசிரியர்களும் உங்களை தட்டி எழுப்பி செயல்பட வைக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். அப்படி பண்ணும்போது அதுக்கு பிறகும் நீங்கள் வந்து ஆசிரியர்கள்லாம் எவ்வளோ பேர் உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு எழுத்தாளர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க உங்களை தட்டி எழுப்புறதுக்கு, எவ்வளோ பேர் உரையாற்றியிருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம், அதெல்லாம் கேட்டுட்டு அப்படி இன்னும் தூங்கிட்டே இருக்கலாமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் யாருக்காக? நீங்கள் வந்து தட்டி எழுப்பப்பட்டு வேகமாக செயல்படணும் அப்படின்றக்காக தானே மிகப்பெரிய மனிதர்கள்லாம் அவங்க வந்து அப்படியே எத்தனையோ வருடங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அந்த உரைகள்லாம் கேட்டு, அவங்க எழுதின நூல்கள்லாம் படிச்சுட்டு, அவங்களுடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் செயல்படாமல் இருந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டல் வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? அதனால் அப்படி இருக்கக்கூடாது. இம்மீடியட்டாக உடனடியாக எந்திரிச்சு நடங்க, ஓடுங்க, சாதனைகள் படைங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய அபாரமான திறமைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வியக்கத்தக்க பல பெரிய செயல்களை செய்து வரலாற்றில் நீங்கள் இடம் பிடிக்க வேண்டும்.